புல்லில் கேவுரு போட்டிருக்கோம். நல்லா இருக்க பாருங்க கேவுரு. ஏதோ மழையில ஊறி ஊறி அடிபட்டு உடஞ்சிருக்கு கேவுரு. அதை நாங்கள் கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அவங்க என்ன செய்வாங்க, கேவுரு அள்ளி இப்படி போய் பார்ப்பாங்க. நல்லா உடஞ்சிருக்குமா, கேவுரு காயலம்மா, ஏதோ குறைஞ்ச விலைக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது கமிட்டியை பற்றி. அவங்க சொல்கிறதான் ஊன்னு கேட்டாகணும். சரின்னு சொல்லிட்டு கொடுத்த விலைக்கு நாங்கள் வாங்கிட்டு வரணும் வீட்டுக்கு. சோளம் போட்டோம். இது போட்டதுனால இது தப்பிச்சிச்சு. இது போடலாம், இது தப்பிச்சிருக்காது கேவுரு. ஒரு நல்ல முடி இருக்கு. ஆனா ஒரு புண்ணியத்தை ஏற்றுக்கினார் என் வீட்டுக்காரு. அதுகளுக்கு சாப்பாட்டுக்கு எங்க போகும், அதுவும் மூட்டை கொண்டு வச்சு லோல் வச்சுன்னா இற எடுத்துன்னு போய் அதுகளுக்கு நல்லா சாப்பிடுவோம். அது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அது 12 பேர் வச்சு அறுத்தங்க. இந்த கேவருக்கு 12 பேர் வச்சோம். அடிச்சதுக்கு காய வச்சதுக்கு ஒரு 7 பேர் ஆயிடுச்சு. அது சாப்பாடுலாம் செய்து போட்டோம். என்ன மீறும், ஒண்ணுமே மீறாது. இவரையும் சண்டை போட்டோம். மாசில் வச்சு என்ன பண்ண போற, எங்கேயாவது வெளியில வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவரு அப்புறம் சரி என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு, நாங்கள் வந்து சொந்த மோட்டர் கிடையாதுங்க, தண்ணி வரணும். அது வந்து அவங்களுக்கு பாதி போயிடும், எங்களுக்கு கால்வாசி கிடைக்கும். இதில் என்னங்க மேறது, புள்ள குட்டியை வச்சு படிக்கிறதுக்கு அனுப்புறதா, சாப்பாடு செய்யறதா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது.